எல்லாருமே காலைல எந்திரிச்சோன்னு பயங்கரமான சாக்கிங். அது அருண் சாச்சனாலாம் பயங்கரமான ஒரு சாக்கிங் இருக்காங்க. நேற்று நைட் என்ன நடந்துச்சுன்னா, அன்சிதா இதை வந்துட்டு நம்ம மஞ்சரி இதை எடுத்து வச்சிருக்கதா இருக்கட்டும் பொம்மையை, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஜாக்லின் வந்துட்டு தீபக் இதை எடுத்து வச்சிருக்கதா இருக்கட்டும். நம்ம ஜாக்லின் என்ன சொல்றாங்க, அது நீ உள்ள நம்ம உள்ள போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அன்சிதா வந்துட்டு வைக்கிற மாதிரி தெரியல, அவங்க ஒரு ஸ்டாண்ட் பண்ணி நிக்கிறாங்க, நான் வைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு லாஸ்ட்ல வந்து நான் ஆல்ரெடி சொல்லி இந்த கக்கா தான் வந்துட்டு காப்பாத்தோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க நேச்சுரல் கார்டு வந்து வந்திருக்கு. அதனால வந்துட்டு அவங்க வந்துட்டு உள்ள வச்சுட்டு செம்மையா வந்துட்டு போட்டிட்டாங்க. காலையில எந்திரிச்சோன்னு எல்லா ஹவுஸ் மட்டும் வந்துட்டு ஷாக்கிங், என்னடா வச்சுட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து யாரு சேவ் அப்படிங்கிற மாதிரி வந்து போய் பார்த்தா அதுக்கப்புறம் வந்து மஞ்சரி சேவ் ஆயிட்டாங்க. இது வந்து மேபி வந்து அவங்க நல்ல ஒரு எஃபெக்ட் போட்டாங்கன்னு தான் எனக்கு தெரிஞ்சு தோணுது. ஏன்னா அவங்க பயங்கரமான ஒரு எஃபெக்ட் போட்டிருந்தாங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா இப்போ வந்துட்டு காலைல எந்திரிச்சோன்னா சாச்சனா அருண் வந்துட்டு ஒன்று பேசியிருக்காங்க. இது பேசும்போது எனக்கு சுத்தமா அதுல வந்துட்டு எனக்கு உடன்பாடே இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. அதெல்லாம் வந்துட்டு இங்க காமிக்காம எங்கடா போய் உங்க ப்ரூஃபை காமிக்க போறீங்க? இங்க வந்துட்டு இந்த ஒரு கேம் வந்து உங்களை பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான்டா. இப்பயே வந்துட்டு உங்களை பத்தி காமிக்கல. இப்பயே நான் வந்துட்டு போறேன் அப்படின்னு நின்றுட்டு இருந்தீங்கன்னா, மிச்சர் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா வந்துட்டு இப்ப என்ன பண்றது? மிச்சர் இப்ப சாப்பிட்டு இருக்கீங்க, அது சாப்பிட முடியும் தான் சாப்பிட முடியும், சாப்பிட முடியலன்னா உங்களை எல்லாம் அனுப்பிச்சு விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட கருத்து. அண்ட் இப்போ வந்துட்டு சாச்சனா அருண் வந்துட்டு பேசுறாங்க. அதை பாக்குற முன்னாடி நம்ம சேனல் புதுசா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வீடியோக்கு லைக் பண்ணி எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்ன பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ ஒரு 20 பேர் தான் பாக்குறாங்க. அந்த 20 பேர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நான் நம்புறேன். இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா அருண் வந்துட்டு சாச்சனாட ஒரு கேள்வி வைக்கிறாங்க. என்னன்னா வந்துட்டு இப்படி இந்த மாதிரி உனக்கு ஒரு சிச்சுவேஷன் தெரிஞ்சா நீ இருப்பியா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டாங்க. அப்பெல்லாம் ஐயோ நானும் அப்பெல்லாம் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சாச்சனா சொல்றாங்க. இப்படிதான் நம்மள வந்துட்டு ப்ரூஃப் பண்ணிக்கணும்னா வந்துட்டு அது தேவையில்லை, நம்ம வேற எங்கேயாச்சும் வந்துட்டு நான் வேற இடத்துல வந்து ப்ரூஃப் பண்ணிக்கேன், இந்த இடத்துல வந்துட்டு இப்பெல்லாம் வந்துட்டு நான் ப்ரூஃப் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இப்போ வந்துட்டு ரெண்டு பேருமே வந்துட்டு இருந்தது வேஸ்ட் தானே. ரெண்டு பேருமே ஜாக்லினா இருக்கும், நம்ம அருணா இருக்கட்டும், ஜாக்லினா இருக்கட்டும், நம்ம அன்சிதாவா இருக்கணும், ரெண்டு பேருமே வந்துட்டு இப்ப இருக்கிறது வந்து வேஸ்டா போயிருந்தேன். இப்போ ஒரு நாள் ஃபுல்லா இருக்காங்கன்னா அது வேஸ்டா போயிருந்தானே அப்படிங்கிற மாதிரி வந்து அது ஒண்ணு சொல்றாங்க. இந்த மாதிரிலாம் கிடைச்சுன்னா நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஓப்பனா வந்துட்டு சாச்சனா வந்து சொல்றாங்க. இதுக்கு அருண் வந்துட்டு சிங் சாங் போடுறாப்ல. நானும் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சாச்சனா கேட்கறேன், நீங்க இருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து அருண் கேட்கறாங்க. நானும் இருக்க மாட்டேன். ஏன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது, ஓரளவுக்கு வந்துட்டு நல்லா ஒரு கான்பிடண்டா சொல்ல மாட்டேன். ஆனா இருப்பனா இருக்க மாட்டேனான்னு கேட்டீங்கன்னா நான் இருக்க மாட்டேன். ஏன்னா வந்துட்டு எப்படியா இருந்தாலும் வந்துட்டு யாராச்சும் ஒருத்தர் வெளில போவாங்க. நானும் இது என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு ப்ரூவ் பண்ணிக்க மாட்டேன். வேற இடம் நிறைய இடம் இருக்குது, அந்த இடத்துல தான் ப்ரூவ் பண்ணுவேன். இன்னும் நிறைய ஆட்டங்கள்லாம் இருக்குது, அதுல கூட நான் ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு நல்ல சான்ஸா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அருண் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காப்ல. இந்த கேம் விட்ட பிக் பாஸ் சொல்ல போனா இந்த கேம் வந்துட்டு பயங்கரமா ஒரு ப்ரூவ் பண்றதுக்கு தான் இந்த ஒரு கேமை கொடுத்துருக்காப்ல. இதுல இருந்து ப்ரூவ் பண்ணாம வெளியில போயிட்டு வேற இதுல வந்துட்டு ப்ரூவ் பண்ணீங்க அப்படிங்க, இனிமே எதுவும் டாஸ்க் வைக்கிறாங்களா அதுல எதுவும் ப்ரூவ் பண்ணுவீங்களா அப்படிங்கிறது சத்தியமா தெரியல. அண்ட் இவங்க ரெண்டு பேரும் பேசுறது ஒரு கிளாரிஃபையா இருக்குதான்னு கேட்டீங்கன்னா எனக்கு சுத்தமா கிளாரிஃபையாவே இல்ல. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணி நானும் தெரிஞ்சுக்க மக்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி விட்டாங்க.